அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். பொன்முடிக்கு மீண்டும் ஆப்பு, அதிர்ச்சியில் அறிவாலயம். பொன்முடி அவர்களுடைய வழக்கில் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும். இதில் என்ன சிக்கல் என்றால், ஆஜராகவில்லை என்றால் நிலைமை மோசமாகும். ஏனெனில் இது சைவ, வைணவ மதங்களைப் பற்றி அவர் இழிவாகப் பேசியது மட்டுமல்லாமல் பெண்களையும் இழிவாகப் பேசிய ஒரு விஷயமாகும். இந்த விவகாரம் ஏற்கனவே பூதாகரமாகி தமிழக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அதன் பிறகு நீதிமன்றம் தலையிட்ட பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தேர்தல் காலம் என்பதால் இந்த விவகாரத்தை வைத்து திமுகவை டேமேஜ் செய்ய எதிர்க்கட்சிகள் முயலும். பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்படும். அவருடைய அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக்கப்படும். இது திமுகவிற்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திமுக ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளபோது பொன்முடி தன் மகனுக்கு விழுப்புரம் தொகுதியில் சீட் வாங்க போராடி வருகிறார். ஆனால் பெண் நிறுவனம் கொடுத்த அறிக்கையில் பொன்முடியோ அல்லது அவர் மகனோ நின்றால் இந்த வீடியோக்கள் வைரலாகி பெண்களின் வாக்குகள் கிடைக்காமல் போகும் என்று கூறப்பட்டுள்ளதாம்.